ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட சம்மர் ட்ரிப்பு தாங்க. நாங்கள் ஹரிசோனா நியூ மெக்சிகோ தான் போனோம். என்னெல்லாம் பார்த்தோம், என்ன ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணோம், கிட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அதெல்லாம் தான் நம்ம 6 வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டே 1 வீடியோ பார்க்கலாமா? நாங்கள் பாஸ்டன் ஏர்போர்ட்டில் மார்னிங் ஃப்ளைட்டில் கிளம்பினோங்க. அங்கேருந்து டூசான் ஏர்போர்ட்டுக்கு தான் போனோம். டூசான் வந்து அரிசோனாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப்டர் ஃபீனிக்ஸு. எங்களுக்கு வந்து சிக்காகோவில் ட்ரான்சிட் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து 2 o'clock ஆயிடுச்சு. டூசானில் டைம் டிஃப்ரென்ஸ் வேறு இருந்ததுனால ரொம்பவே பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. டூசானில் என்ன ஃபேமஸ்னால், இங்கே வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த டூசான் சிட்டி இஸ் கவர்ட் பை சொனோரன் டெசர்ட்டா. டூசான் தான் வந்து நேஷன்ஸ் லார்ஜஸ்ட் கேக்டை வந்து அங்கே இருக்குது. அமெரிக்கா வெஸ்ட்டோட யூனிவர்சல் சிம்பிளே இந்த ஜெயின் சுவாரோ தாங்க வச்சுருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஏர்போர்ட் டு எனிவேர் நீங்கள் எங்கே போனாலும் சுவாரோ தான் வச்சுருக்காங்க. கேக்டஸ் நம்ம இந்தியாவிலலாம் எப்படி நம்ம கோகோனட் ட்ரீஸ் வீட்டில் வளர்ப்போமோ அதே மாதிரி இங்கே கேக்டஸை வளர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 10 feet ஹைட்டில் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. இது நல்ல வாட்டர் வந்து இங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப ட்ரை சிட்டினால் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வளருது. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ்லேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். இந்தியன் ட்விஸ்ட் தான் பேர். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3:30க்கு போனனால கூட்டம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சுங்க கம்பேர்ட் டு அதர் ரெஸ்டாரண்ட்ஸ். லன்ச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் காஸ்கோ தாங்க போனோம். ட்ரிப்புக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் லைக் ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர் எல்லாமே அங்கே தான் வாங்கினோம். காஸ்கோவில் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு தாங்க போனோம். நாங்கள் ரூம் புக் பண்ண ஹோட்டல் வந்து கண்ட்ரி இன் அண்ட் சூட்ஸ் பை ராடிசன். ரொம்ப நல்லாவே நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ ரொம்பவே நீட்டாகவே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வேறு இருந்ததுனால எங்களுக்கு தூக்கமே வந்துடுச்சு. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 1-2 hours தூங்கிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், டூசன் சிட்டி சுற்றி பார்க்கலாம் தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் ட்ரிசிலிங்காக வேறு இருந்ததுனால அம்ப்ரெல்லாலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சிட்டி ஆக்சுவலி ரொம்ப காலியாகவே இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் கேக்டஸ் அண்ட் டெசர்ட்டாக தான் இருந்துச்சு சுற்றி. அண்ட் யாருமே இல்லை. ரொம்ப எதுவும் ஹாண்டட் கோஸ்ட் டவுன் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். டின்னருக்கு நாங்கள் ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க போனோம். ஆக்சுவலி மெக்சிகன் ஃபுட்னால் இப்படி தான் இருக்கும்னு அப்போ தான் தெரிஞ்சுது. நம்ம மீதி ஸ்டேட்டில் தான் மெக்சிகன் ஃபுட் சாப்பிட்ருக்கோம் நிறையா. பட் அங்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் இங்கே சாப்பிட்ட மெக்சிகன் ஃபுட் வந்து இதுதான் ஆக்சுவல் மெக்சிகன் ஃபுட்டுன்னு ஃபீல் ஆச்சு. ரைட் ஃப்ரம் சிப்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கேக்டஸில் ஒரு டிஷ்ஷு பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா லிட்ரலாக நம்ம அவரைக்காய் பொரியல் மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்ன அந்த கேக்டஸ் டிஷ்ஷு வந்து இதுதாங்க. பார்க்கறதுக்கு அவரைக்காய் பொரியல் மாதிரியே இல்லை, இதுதான். இந்த டார்ட்டியா சிப்ஸுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பியும் ஹோட்டலுக்கே போயிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நான் ட்ராவல் பண்ண டயர்ட்னஸ்ஸே ரொம்ப இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வேறு ஃபுல்லாக எங்களுக்கு பிளான் இருந்ததுனால ஹோட்டல் போய் நல்லா தூங்கிட்டோங்க. Day 2 வீடியோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா?